அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். நியூ கிரியேஷன் 21.5 சேனல் மூலமாக உங்களை வரவேற்கிறேன். ரொம்ப நாளாச்சு இது சொல்லி. எதுக்கு இப்போ நாங்கள் வந்திருக்கோன்னு பார்த்தீங்கன்னா, உங்கள்கிட்ட ஒரு சின்ன விஷயம். இது சாட்சின்னு எடுத்துக்கலாம். சாட்சினா என்னென்னா, ஆண்டவர் நம்ம செஞ்ச ஒரு சின்ன நன்மையை கூட நம்ம இதை ஷேர் பண்ணுறோம். அதுதான் சாட்சின்னு சொல்லுவாங்க. அதுமாதிரி நான் சொல்ல போகிறோம். அது மட்டும் இல்லாமல் இப்போ ஏன் இந்த வீடை காலி பண்ணிட்டு வந்தோம் அப்படிங்கிற உண்மையை சொல்ல போகிறோம். ஆமாம், ஏற்கனவே சொல்லியிருக்கோம், திரும்பி சொல்கிறேன். ஏன்னா சில பேர் பார்த்துருக்கீங்க, சில பேர் பார்க்கல, சில பேருக்கு தெரிஞ்சுக்கணும்னு ஆசை. போன வீடியோ போய் பார்த்து தெரிஞ்சுக்கிற அளவுக்கு உங்களுக்கு டைம் இருக்காது. அதனால் இந்த வீடியோ பார்க்கும்போது உங்களுக்கு ஒரு கிளாரிஃபிகேஷன் இருக்கும். இப்போ இதுக்கு முன்னாடி நாங்கள் இருந்த வீட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு ட்ரைனேஜ் ப்ராப்ளம் ஆயிடுச்சு. ட்ரைனேஜ் ப்ராப்ளம் என்னென்னா, இந்தியன் டாய்லெட்டில் பார்த்தீங்கன்னா உள்ளுக்குள்ளே பைப் உடஞ்சதுனால மோஷன்லாம் சரியாக மூவ் ஆகாமல் அப்படியே வீட்டுக்குள்ளேயே இருந்து அந்த ஸ்மெல் வர ஆரம்பித்து கொஞ்சம் சின்ன ப்ராப்ளம் ஆகிப்போச்சு. சின்ன ப்ராப்ளம், பெரிய ப்ராப்ளம் தான். அதனால் நிறைய மேஸ்திரிலாம் கூப்பிட்டு வந்து எங்கள் ஹவுஸ் ஓனர் காட்டும்போது அவங்க என்ன சொன்னாங்க, இவங்க மூவ் பண்ணால் தான் எங்களால் பார்த்திங்கன்னா பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு எங்களுக்கு கொடுத்த டைம் பார்த்திங்கன்னா 3 நாள் தான் கொடுத்தாங்க. உண்மையாக சொன்னால் 3 நாள்லாம் சான்ஸே கிடையாது. ஏன்னா பேக் பண்ணுறதுக்கு க்ளோரி இருக்கிற சாமானுக்கு பேக் பண்ணுறதுக்கு 1 வாரம் ஆகும். பேக் பண்ண மட்டும் சொல்கிறேன் நான். ஏன்னா நாங்கள் வழக்கமாக வீடு காலி பண்ணுவோம். எப்படி காலி பண்ணுவோம்னா, முதல்ல ஒரு செட்டு பேக் பண்ணுவோம். பேக் பண்ணி காலி பண்ணிவிட்டு 1 வீக் வெயிட் பண்ணிவிட்டு தான் அடுத்த செட்டை எடுப்போம். அப்படி தான் எடுத்துருக்கோம் இது வரைக்கும் எல்லா டைமும். அப்படி தான் பிளான் பண்ணுவோம். ஏன்னா நம்ம வீட்டில் இருக்கிற பொருள் பார்த்தோன்னா அதிகம், பெரிய பெரிய பொருளும் இருக்குது, குட்டி குட்டி பொருள் ரொம்ப அதிகமாக இருக்குது. ஏன்னா க்ளோரி இந்த பிஸ்னஸ் பண்ணுறங்கிறதுனால அந்த அட்டைப்பெட்டி, காட்டனு, வெளிநாட்டுக்கு அனுப்புகிற அந்த மசாலா பொருள், அதை எடை போடுறது, மெழுகுவத்தி தயாரிக்கிற அந்த பொருட்கள், அப்புறம் பார்த்திங்கன்னா மிஸ்ஸஸ் ட்ரெடிஷ்னலுக்கு எடுத்த அந்த பல்க் ஐட்டம் ஒரு 30,000 மதிப்பு, 30,000 40,000 மதிப்புள்ள மண்பானம், அந்த பொருட்கள், அந்த செட்டு, அதோட செட்டு அப்படின்னு சொல்லி ஏகப்பட்டது வீட்டில் இருக்கும். நிறைய பொருள் இருக்குன்னா இது மாதிரி பிஸ்னஸ் நம்ம பண்ண ஆரம்பிக்கும் போது சேர்ந்த பொருள் தான் இதுதான். அதெல்லாம் இருக்கும். அதனால் இதை மூவ் பண்ணும்போது பிளான் பண்ணி மூவ் பண்ணுவோம். இந்த வாட்டி எங்களுக்கு பிளான் பண்ணவே டைம் இல்லை. எங்கள் ஹவுஸ் சொல்லிட்டாரு, கண்டிப்பாக இது காலி பண்ணணும் அப்படின்னு. ஏன்னா அவங்க சீக்கிரம் நீங்கள் மூவ் பண்ணால் தான் நான் அடுத்து என்ன பண்ணணும்னு முடிவு எடுக்கணும் அப்படின்னு சொன்னேன். சரி, நானும் ஒரு முடிவு பண்ணேன். நான் ஒரு ஆப்ஷன் வச்சுருந்தேன். ஒரு வேளை நாங்கள் இருந்துக்கிட்டே அது பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டபோது வந்தவங்களாம் செட் ஆகாதுன்னு சொல்லிட்டாங்க போல. ஏன்னா அவங்களும் வேலை பார்க்கணும், நம்மளும் வீட்டில் இருக்கணும். நம்ம எப்படி வீட்டில் இருக்கிறது? 20 நாள் வீட்டில் இருந்தால் குடும்பம் என்ன வருது, வேலைக்கு போகணும்ல. அது ஒரு ரீசன். இப்போ நீங்கள் யோசிச்சு பாருங்களேன். ஏற்கனவே அதில் மோஷன் அப்படியே இருக்குது. இப்போ அதெல்லாம் பிரித்து போட்டால் எங்களோட ஏசி ரூமில் தான் இருக்குது. அங்கே அந்த இடமே நம்ம வச்சுருக்கிற பொருள் இருந்து ஏசி, அந்த பெட்ரூமில் நம்ம திங்ஸ் வச்சுருக்கோம், அதெல்லாம் நாசமாகும். இன்னொன்று என்னென்னா, எனி டைமே கிட்டத்தட்ட அது 1 மாதம் அந்த வேலை நடக்குதுன்னா நம்ம வீட்டில் ஆட்கள் இருப்பாங்க. நம்ம எப்படி நம்ம ட்ரெஸ்ஸை மாற்றுறது, நமக்கு பர்சனலே கிடையாது, இல்லாமல் இருக்கும். நம்ம வேலை பார்க்க முடியாது, நாத்தம் அடிக்கும். அவங்க அழுக்கு காலமாக போயிட்டு வருவாங்க. இப்போ ஒரு வீட்டுக்குள்ளே ஒரு வேலை கொத்தனார் வேலை நடக்குதுன்னா எப்படி இருக்குன்னு அது தெரியும் எல்லாருக்கும். பொருள் இல்லாமல் இருந்துச்சுன்னா அவங்களுக்கும் ஈஸி, நம்மளுக்கும் சங்கடமாக இருக்கும். இப்போ நான் என்ன பண்ணுறது? லேடிஸாக இருக்கிறோம், அவங்க வருவாங்க, நமக்கு ஃபஸ்ட்டு கம்ஃபர்டபுளாகவே இருக்காது. உண்மை அதுதான், இதுதான் ரியாலிட்டி. அது ஓகே, இதுவரை நடந்தது இது. ஆனால் நாங்கள் இது வீடியோ சொல்ல வந்த காரணம் என்னன்னா, நாங்கள் இருந்த அந்த 3 நாளுக்குள்ளே எங்களுக்கு வீடியோ எப்படி கிடச்சிது அப்படின்ட்டு ஒரு அற்புதமான விஷயம் உங்களுக்கு சொல்ல போகிறேன். இப்போ நாங்கள் இருக்கிற வீடு பார்த்திங்கன்னா புது வீட்டில் இங்கே இருக்கிறோம். இந்த வீடு பார்த்திங்கன்னா ஒரு 2 மாதத்துக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா நாங்கள் வேறு ஒருத்தர் கேட்டிருந்தோம். அப்போ காலியாக இருந்தது. அதுக்கப்புறம் 10 நாள் கழிச்சு பார்த்திங்கன்னா இந்த வீட்டுக்கு அப்புறம் ஆள் வந்துட்டாங்க. ஆள் வந்ததுக்கப்புறம் அந்த வீட்டில் அவங்க 1 மாதம் தாங்களாம்மா அவங்க வாழ்ந்துட்டு இருந்தாங்க, எல்லாம் போயிட்டு இருந்தது. எங்களுக்கு கரெக்டாக இந்த ப்ராப்ளம் வரும்போது அவங்க இங்கே காலி பண்ணிட்டாங்க. நாங்கள் என்னன்னா, அந்த ப்ராப்ளம் வர்றதுக்கு முன்னாடி நாங்கள் ஒரு 4 நாள் வீடு பார்த்தோம். நானும் சாமும் பார்த்திங்கன்னா வண்டியில். அதுக்கு முன்னாடி ஜோசப் காலி பண்ணுற சுச்சுவேஷன் அமைஞ்சிச்சு. அவங்க 3 மாதத்துக்கு முன்னாடியே காலி பண்ண சொல்லிட்டாங்க. அங்கே ஹவுஸ் ஓனர் தொல்லை தான் பயங்கரம். அதனால் காலி பண்ணுறதுனால அவன் வீடு பார்த்தனால அவனுக்கும் சேர்ந்து வீடு பார்த்து தான் இருந்தோம். இந்த பிரச்சனையில் 4 நாளில் என்னடா பண்ணுறதுன்னு எங்களுக்கு தெரியாமல் நானும் சாமும் சுத்தாத இடமே இல்லை. நாங்கள் மாதாவரம், அதுக்கு அடுத்தது முத்தமிழ் நகர், எம்ஆர் நகர், எல்லா இடத்துக்குமே வீடு பார்த்தோம். நல்லாவே இல்லை, வீடு நமக்கு செட்டும் ஆகலை. எனக்கு பார்த்திங்கன்னா ஒருத்தர் கூட அந்த வீட்டில் காலி பண்ண மனசே இல்லை. எனக்கு அந்த வீடு ரொம்ப பிடிச்ச வீடு. ரொம்ப பிடிச்ச வீடுங்கிறது எனக்கு கம்ஃபர்டபுளாக இருந்தது. எல்லாத்துக்குமே எனக்கு கம்ஃபர்டபுளாக இருந்தது. ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. நான் அந்த வீட்டில் வாடகை 9,000 தான், எங்களுக்கு பிரச்சனை கிடையாது. எங்கள் அங்கிள் ஆண்டி சூப்பரான 9,000 வாடகைன்னா அந்த வீடு ரொம்ப பெரிய வீடு. ரூம் சின்னதாக இருக்கும், அதாவது பெட்ரூம் சின்னதாக இருக்கும், ஹால் பெருசு. நான் எனக்கு டொனேஷன் பொருள்லாம் வைக்கிறதுக்கு எனக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தது. ஒரு பொருளை கொண்டு இப்போது ஒரு நேரத்தில் பார்த்திங்கன்னா நான் 17 மூட்டைலாம் இறக்குவோம் அரிசி. ஒரு வாட்டி இறக்கியிருக்கோம் 17 மூட்டை. அதாவது அரிசி ஒரு 10 மூட்டை, அதுக்கப்புறம் மளிகை ஜாமான் அதுன்னு சொல்லிட்டு ஒரு 17 மூட்டை. நார்மலாகவே ஒரு டொனேஷன்னா நம்ம மினிமம் ஒரு 5-6 மூட்டை வந்துடும் அரிசி மூட்டை. இல்லை, அந்த பர்டிகுலர் ஒரு டைம் சொல்கிறேன். அப்போ 17 மூட்டை வைக்கணும்னா ஒரு வீட்டில் வச்சு அது தந்தியாக பிரித்து வைக்கணும். அவ்வளோத்துக்கும் எனக்கு அந்த ஸ்பேஸ் இருக்கும், ஸ்பேஷியஸாக இருக்கும்.
ஸ்பேஷியஸாக இருக்கும். எனக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தது அந்த ரூம் எல்லாமே. அதை எனக்கு காலி பண்ண மனசு இல்லை. ஏன்னா அப்பதான் செட் பண்ணோம் கொஞ்சம் உடம்பு முடிச்சுட்டு ஹோம் டூர் போட்டோம். ஹோம் டூர் போடும்போது கூட நான் நினச்சே பார்க்கல நம்ம வந்து காலி பண்ணிடுவோம் அப்படின்ட்டு. ஏன்னா ஹோம் டூர் எடுத்து பிளான் பண்ணிட்டோம். அதே டெஸ்ட் தான் நான் அடுத்த வீடியோவில் போட்டிருப்பேன். ஆனால் அது இன்னொரு நாள் எடுத்த வீடியோ தான் அது. ஆனால் ஹோம் டூர் எடுத்து முடிச்சுட்டு நாங்கள் எடிட் பண்ணி வச்சு ரிலீஸ் பண்ணலை. ரிலீஸ் பண்ணாமல் எடிட் பண்ணி வச்சதுக்கப்புறமா தான் இந்த சம்பவம் வந்துச்சு. சரி பரவாயில்ல ரிலீஸ் பண்ணலான்னு பண்ணிவிட்டு அந்த டைம்லேயே க்ளோரி திருப்பி அந்த ஒரு வீடியோ எடுத்தது. நேற்று தான் நீங்கள் ஹோம் டூர் பார்த்துருப்பீங்க. இன்னைக்கு நான் வந்து வீடு காலி பண்ண போகிறேன். ஆமாம். அது அப்புறமா எங்கள் ஆண்டிக்கிட்ட நான் கேட்குறேன் ஹவுஸ் ஓனர் ஆண்டிக்கிட்ட. அதாவது ஒரே வாரத்தில் சனிக்கிழமை நான் கேட்குறேன், ஆண்டி அந்த வீட்டுக்கு ஆள் வந்துட்டாங்களா ஆண்டி அப்படின்ட்டு கேட்குறேன். அப்போ கூட நாங்கள் காலி பண்ண போகிறோம் இது மாதிரி சுச்சுவேஷன் வரப்போதுன்னு எனக்கு தெரியாது. அப்போ ஆண்டி வந்து சொன்னாங்க ஆள் வந்துட்டாங்கம்மா, ஆனால் என்னன்னு தெரில அந்த அங்கே இருக்கிற அவங்களுக்கு வந்து அந்த லேடிக்கு அவங்க வந்து தண்ணி வந்து செட் ஆகலை, தண்ணி வந்து மஞ்சளாக வருது, தண்ணி வந்து இன்ஃபெக்ஷன் ஆகுதுன்னு சொல்லிட்டு இருக்காங்க. நம்ம காலி பண்ண போகிறாங்கன்னு சொன்னாங்க. ஆனால் என்னன்னு தெரியலாமா காலி பண்ணுறாங்களா இல்லையா தெரியல, ஃபில்ட்ரு போடணும்னு சொன்னாங்கன்ட்டு ஆண்டி இது மட்டும் சொன்னாங்க. நானும் சரி கேட்டுட்டு விட்டுட்டேன். நான் கேட்டது வேற ஒருத்தவங்களுக்கு. 3 நாள் கழிச்சு நாங்களே காலி பண்ணுற சுச்சுவேஷனை வந்துட்டோம். வந்த பிறகு நான் திடீர்னு தான் எனக்கு எங்கள் அங்கிள் வந்து சொன்னாங்க என்ன முடிவு எடுக்க போகிறீங்க, நீ என்ன முடிவு எடுத்தாலும் எனக்கு ஓகே சாம் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாங்க அங்கிள். இங்கே இருக்குன்னா இருங்க, இல்லைன்னா வேறு இடத்துக்கு காலி பண்ண போனாலும் போங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. நான் சொன்னேன் எங்கள் அங்கிள் நான் போகிறது. ஏன்னா பொதுவாக நம்ம வந்து வீடு காலி பண்ணும்போது 2 விஷயம் நோட் பண்ணணும். 3 மாதம் டைம் கொடுக்கணும். ஒன்று அது ஹவுஸ் ஓனருக்காலும் சரி காலி பண்ண போகிற டெனண்ட்டுக்காலும் சரி 2 பேருக்கும் அது ஈக்குவலாக இருக்கிறதுக்காக 3 மாதம் டைம். எங்கள் அங்கிள் சொன்னார் உன் இஷ்டம்தான் நீங்கள் என்ன பண்ணுறே பண்ணுங்கன்ட்டார். அப்புறமா நான் திரும்ப கேட்டேன் அங்கிள் கிட்ட, அங்கிள் அங்கே வந்து அவங்க காலி பண்ண போகிறோன்னு சொன்னாங்களே அங்கிள், ஆனால் காலி பண்ண ஆனால் இங்கே இருக்க அவங்க வந்து காலி பண்ணுற மாதிரி இல்லை. டக்குன்னு ஒரு நாள் அந்த வீடு தேடிட்டே இருக்கும் 4 நாளாக. என்ன பண்ணனே தெரிலங்க, வெளில மீறி போயிடுச்சு. நானும் செம்ம முட்டி போட்டு ஜெபம் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். நான்லாம் அழுது ஜெபம் பண்ணோம். எஸ்ப்பா எங்களுக்கு வீடு எங்கேயுமே இல்லை, இதுவரை எங்களுடைய சுய முயற்சியால் எங்களுக்கு பிடிச்ச வீடு எங்களுக்கு டேஸ்ட்டுன்னு தான் நாங்கள் எல்லா வீடுமே தேடி போயிருக்கிறோம். ஆனால் உங்களை மையமாக வச்சு எந்த வீட்டுக்குமே நாங்கள் போனதில்லை சொல்லி நான் ஜெபம் பண்ணுவேன். நான் தப்பு தான், இந்த வாட்டி நீங்களே எங்களுக்கு எந்த வீடு தரீங்களோ நான் அந்த வீட்டுக்கு போகிறோம் எஸ்ப்பான்னு சொல்லிட்டு ஜெபம் பண்ணிவிட்டு முடிச்சிட்டோம். அப்புறமா அடுத்த நாள் காலையில் நான் அங்கிள் கிட்ட கேட்கும்போது அம்மா அவங்க காலி பண்ண போகிறாங்கம்மான்னு சொன்னாங்க. அடுத்த நாளே நாங்கள் ஆண்டி வந்து இங்கே வராங்க. நான் ஆண்டி எங்கே ஆண்டி போகிறீங்க, அந்த வீட்டுக்கு தான் போகிறேன் அப்படின்னு சொன்னாங்க. நானும் வரேன் ஆண்டினா அவங்க காலி பண்ணிட்டாங்க. அன்னைக்கு காலியே பண்ணிட்டாங்கிறாங்க. ஃப்ரெண்ட் சாவி கொடுக்க வந்தாங்க. ஆமாம், அதாவது நான் இன்னைக்கு வரேன்னா நேற்று அவங்க என்ன பண்ணியிருக்காங்க எல்லாம் ஜாமான் எடுத்துட்டு அவங்க கிட்ட ஜாமாவே இல்லை. ஃபர்ஸ்ட் இன்னும் கேட்டால் கொஞ்சம் தான் ஜாமான் வச்சுருந்துருக்காங்க போல். அவங்க எல்லாத்தையும் எடுத்துகிட்டு அவங்க ஹஸ்பண்ட் எங்கேயோ இருக்கிற போல் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு அவங்க காலி பண்ணி போயிட்டாங்க. எனக்கு ஆச்சரியமாகிடுச்சு, ஒரே நாள் எப்படி அவங்க காலி பண்ணாங்கன்ட்டு. நமக்கு ஆண்டவர் எங்கே நியமிச்சிருக்காங்களோ அங்கே வந்து நமக்கு கண்டிப்பாக ஏஸ்பா வந்து வீடு தருவார். நாங்கள் எங்கள் அங்கிள் ஆண்டியோட இன்னொரு வீட்டுக்கே நாங்கள் வந்து வாடகைக்கு வந்துட்டோம். அது வந்து அதுவும் எங்கள் ஹவுஸ் ஓனர் வீடு தான், அதே வீடு தான். அதாவது அவங்களோட இன்னொரு வீடு, அதுக்கு நாங்கள் ஷிஃப்ட் பண்ணி வந்துட்டோம். நாங்கள் கரெக்டாக பார்த்தீங்கன்னா அந்த ஷிஃப்ட் பண்ணுறதுக்கு அந்த 4 நாள் முன்னாடி பார்த்தீங்கன்னா ரொம்ப கஷ்டப்பட்டோம்னா எப்படி சொல்கிறதுன்னா நாங்கள் வீட்டில் சமைக்க முடியல. அங்கே கொஞ்சம் ப்ராப்ளம் ஆகி போச்சு. இப்போ போய் பார்த்தா அந்த வீட்டில் எந்த பிரச்சனையும் இருக்காது, ஏன்னா யாரும் யூஸ் பண்ணல, அதாவது ப்ளைனாக இருக்குது. அதே எங்கள் ஹவுஸ் ஓனர் கணி கேட்டு என்ன சாமி இப்போ நல்லா இருக்கிற மாதிரி இருக்குது, ஆமாம் யாருமே இல்லையா அப்படி நல்லா திறக்கும். ஆமாம், அன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா எங்கள் ஆண்டி தான் எனக்கு சாப்பாடே வாங்கி கொடுத்தாங்க. சாப்பிட மாட்டேன் சொல்லிட்டேன், ஏன்னா எனக்கு சாப்பிடவே முடியல. எனக்கு ஒரு கொமட்டல், வீட்டில் எப்போ பார்த்தாலும் 30-40 ஊதுபத்தி. அது இப்போ நான் இது வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப வளன்னு இருக்கும். நான் ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக சொல்லி இதோட நான் உங்களுக்கு முடிக்கிறேன். என்ன விஷயம்னா இது மாதிரி பிரச்சனை வந்து எல்லாருக்குமே வரும். திடீர்னு ஒரு சந்தர்ப்பம் வரும். அந்த டைமில் வந்து நம்ம என்ன தான் ட்ரை பண்ணாலும் 2 விஷயம் ஒன்று இருக்கணும். நல்லா காசு இருக்கணும். காசு இருந்துச்சுன்னு வச்சுங்களேன் ஈஸியாக பண்ணிடலாம். இப்போ திடீர்னு நான் இப்போ மூவ் பண்ணணும்னு வச்சுக்கலாம், வீடை மூவ் பண்ணேன்னா நான் மூவர்ஸ் பிடிக்கணும், பொருள் சாமான் தூக்குறதுக்கு ஆளை பிடிக்கணும், வண்டி பிடிக்கணும், எவ்வளோ வேலை தரமா செலவு இருக்குது. ஆனால் என் கையில் இப்போ காசே கிடையாது. அப்புறம் எனக்கு தெரிஞ்ச அண்ணாக்கிட்ட அவங்ககிட்ட காசை வாங்கிட்டு குரு தான் வந்து ஹெல்ப் பண்ணான். நைட் எல்லாம் பேக் பண்ணிவிட்டு பாவம் அந்த சின்ன பையன் அவன் இப்போ அவன் காலேஜில் இன்னும் ஜாயின் பண்ணல, அதனால் அவன் கூட இருந்து எங்களுக்கு பேக் பண்ண உதவி செஞ்சு சாமான் தூக்கி இங்கேயே இருந்தான். ஒரு 3 நாள் இருந்து எங்களை வேலை பார்த்து கொடுத்துட்டு போனான். அதுக்கப்புறம் ஒரு நாள் ஜோசப் வந்தான். அந்த ஈவினிங் ஜோசப் வந்து சாயங்காலம் வந்தான். அப்புறம் கொஞ்சம் சாமான் அங்கேயே வச்சுட்டு சின்ன 2 வீலர் எடுக்கிறதெல்லாம் எடுத்தோம். நானும் குருவும் ஒரு நாள் நைட்டு பார்த்தீங்கன்னா 10 வாட்டி எடுத்துகிட்டு வந்தோம். போயிட்டு ஏன் எடுத்துகிட்டு வந்தோன்னா மழை வந்துடுச்சு, வேறு சரியான மழை. ஈவினிங் செம்ம மழை பெஞ்சிச்சு. சரி நம்ம தொடங்கின வேலையை முடிக்காமல் விடக்கூடாதுன்னு சொல்லிட்டு நைட்டு 1 மணி வரைக்கும் நாங்கள் எடுத்துகிட்டு வந்தோம். சின்ன சாமான். அதான் இன்னொன்று என்ன சொல்ல போனால் எங்களுக்கு நிஜமாவே நான் வீடு காலி பண்ணும்போது ரொம்ப நான் அப்பவும் நான் அழுதேன். ஏன்னா ரொம்ப உடம்பு சரியில்லை.
சாம் நானும் தான் எடுத்து வைக்கணும், என்ன பண்ணனே தெரியலன்னு என் தம்பி குருக்கு சும்மா நான் ஃபோன் போட்டேன். அவன் குரு நாளைக்கு கால் பண்ண. அவன் சொன்னான், அக்கா ஏன்க்கா நான் சும்மா தான் இருக்கிறேன், நான் வரேன்ட்டு. அவன் கண்ணுலையும் ஏசப்பா வந்து எங்களுக்கு தயவு கிடைக்க செஞ்சார். ஏன்னா அவன் மூலமாக ஆண்டவர் வந்து உதவி செஞ்சார் தான் நான் சொல்லணும். இந்த வீடும் அதே மாதிரி தான் மிகப்பெரிய சாட்சி. நாங்கள் எங்கே போவோம்னே தெரியல, திக்கெட்டு நான் அங்கிள்கிட்டே சொன்னேன், அங்கிள் எங்களை நடு ரோட்டில் விட்டுறாதீங்க அங்கிள், எங்களால் எங்கேயும் போக முடியாது, எனக்கு அந்த வீடை தந்துருங்க. ஏன்னா இந்த வீட்டுக்கு அவ்வளோ போட்டி. ரெட்டி கேஷ் எடுத்துகிட்டு 1 லட்சம் அட்வான்ஸ் எடுத்துகிட்டு வந்து நிற்கிறாங்க, 1.5 லட்சம் கூட தரக்குறாங்க. நாங்கள் அவ்வளோ அட்வான்ஸே கொடுக்கல, கொடுத்த அட்வான்ஸ் ரொம்ப கம்மியான அட்வான்ஸாக கொடுத்து வச்சுருக்கோம். உங்களுக்கு தெரியும் நாங்கள் 1.5 வருஷம் ஏன்னா இந்த டிசம்பர் வந்து அந்த வீட்டில் வந்து நாங்கள் இருந்து 2 வருஷம் ஆக போகுது. ரொம்ப வருத்தமாயிடுச்சு. நாங்கள் அப்படியே சொல்லிட்டு நடு வீட்டில் விட்டுறாதீங்க, நாங்கள் உங்கள் பிள்ளைங்க மாதிரி யாருக்கும் கொடுக்காதீங்க அங்கிள்ன்ட்டு வீடுன்ட்டு. ஏன்னா எல்லாருமே வந்து கேட்க என் கண்ணு முன்னாடியே கேட்குறாங்க. இப்போ அந்த வீட்டுக்கே நாங்கள் அந்த வீட்டுக்கே அட்வான்ஸ் கொடுத்துருக்காங்க பார்த்துக்கோங்க. அடுத்த ஆள் வந்துட்டாங்கன்னா பார்த்து ஓகே பண்ணிட்டாங்க. வீடு ஆனால் ரெடி பண்ணிட்டு இருக்காங்க, இப்போ தான் ரெடி பண்ணுறாங்க. பாத்ரூம் ஒர்க் நாளைக்கு முடிஞ்சிடும் அப்படின்னு அங்கிள் சொன்னார். எங்கள் ஏரியாவில் நியாயமான வாடகை விடுற ஆளு பார்த்தீங்கன்னா எங்கள் அங்கிள் ஆண்டி தான். மிச்ச வீடுங்கள்லாம் பார்த்தீங்கன்னா சரியான ரேட்டு எனக்கு தெரியும், நாங்கள் விசாரிச்சிருக்கிறோம், தெரியும். எந்த தொல்லையும் இல்லாத ஒரு ஹவுஸ் ஓனர். அதனால எல்லாரும் நான் வரேன் ஒரே டார்ச்சர் பண்ணாங்க. அப்புறமா நாங்கள் இங்கே வந்த பிறகு ஏசப்பா ஒரு வசனம் கொடுத்தாரு. அதுக்கு முன்னாடி அந்த வீட்டில் இருக்கும்போது என்னடா ஏசப்பா இந்த 2 வருஷத்துல இப்படி காலி பண்ண வச்சுட்டீங்க, போன வீட்லேயும் தானே அப்படி தானே வந்தோட்டேன்னு பார்க்கலாம். அங்கே 1.5 வருஷம் தான் வாங்க சீட்டு வீட்டில், அது 2 வருஷம் தான். 2 வருஷம். அப்போ வந்து அப்போஸ்தலர் 28 பவுல் வந்து பாத்தீங்கன்னா 2 வருஷம் காலமா அந்த வீட்டுல இருந்துட்டு வாடகைக்கு வீடு எடுத்துட்டு அங்க ஊழியர் செஞ்சாரு அப்படின்னு சொல்லும் போது, என்ன இது ஏசப்பா இப்படி சொல்றாரு, அப்போ இந்த 2 வருஷம் காலம் இருந்துட்டு நம்ம காலி பண்றதுதான் ஏசப்பா நியமிச்சிருக்காரு போல. ஏன்னா இந்த வசனம் திரும்ப வந்துச்சு எங்களுக்கு. இந்த வசனம் குளோரி என்கிட்ட என்ன சொல்லிச்சு, நான் கேட்டேன் அவர் ஊழியம் பண்ண நீ என்ன பண்ண அது கேட்ட குளோரி சிரிக்குதே, நானும் தான் ஊழியம் பண்ணேன். ஆனால் குளோரி சொன்ன உண்மைதான். நம்ம ஆண்டவர் சொல்றாருல, நம்ம வந்து ஒருத்தங்களுக்கு ஒரு கலசம் தண்ணி கொடுத்தா கூட அதுக்கான பலன் இருக்குது. அது மாதிரி நம்ம சேனல் மூலமாக பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட டொனேஷன் நம்ம கொடுத்துருக்கோம். அது நான் கொடுத்துருக்குறோம், அதனால் ஆண்டவருக்கு செய்யணும் அப்படி சொல்ல வரல. நான் சொன்னேன் நம்ம ஒரு கருவியை யூஸ் ஆகிட்டு தான் இருக்கிறோம், அதை நம்ம ஏற்றுக்கணும். நம்ம ஏதாவது ஊழியம் செய்யலாம் கேட்டால் ஆமாம் செய்கிறேன்னு சொல்லணும், அதுக்கு சொல்கிறேன். ஏன்னா எனக்கு ஒருத்தர் சொல்லி கொடுத்தாரு. நாங்கள் ஒருத்தர் வீட்டுக்கு போவோம் ப்ரேயருக்கு, கிரேஸ்ன்னு சொல்லிட்டு எங்கள் தங்கச்சி வீட்டுக்கு. அங்கே அவங்களோட மாமா அவர் சொன்னார், என்னங்க சொல்கிறீங்க ஊழியம் செய்கிறீங்கன்னு கேட்டார். இல்லை ஊழியெல்லாம் செய்யலை அப்படின்னு சொன்னேன். நீங்கள் டொனேஷன் அதெல்லாம் பண்ணுறீங்கன்னு சொன்னாங்களே அப்படின்னா, ஆமாம் அதெல்லாம் பண்ணுறோம். அதுதாங்க ஊழியம்னா என்ன பைக் பிடிக்குதா ஊழியன்னு கேட்டார். அப்போ அங்கிள் நாங்கள் ஊழியம் செய்கிறனால எனக்கு கிட்டத்தட்ட ஒரு 3000 ரூபாய்க்கு ட்ரெஸ் எடுத்து கொடுத்தாரு. இப்போ உடனே ட்ரெஸ் எடுத்து கொடுத்தாரு. நீங்கள் ஊழியம் பண்ணுறீங்க, உங்களை நாங்கள் கனம் பண்ணுவோம். எனக்கு ரொம்ப அன்றைக்கி அலையாக வந்துச்சு. இது வந்து என்னன்னா நான் சொல்கிறது வந்து இப்போ சாம் கேட்குறாரு பார்த்தீங்களா, அதே கேள்வி தான் நான் ஏசப்பா கிட்ட கேட்டிருந்தேன். ஏசப்பா நாங்கள் என்ன ஏசப்பா நாங்கள் ஊழியம் செஞ்சோம், அவர் ஊழியம் செஞ்சார் 2 வருஷம் காலமாக அங்கே தங்கி அப்புறமா வாடகை வீடு எடுத்திருந்தாரு சொல்கிறீங்களே பவுல் ஐயா அப்படி சொல்லிவிட்டு நான் சொல்லிட்டு இருக்கும்போது ஏசப்பா கிட்ட நல்லா பேசினா நீயும் தான் ஊழியம் செஞ்சுருக்க குளோரி, அந்த வீட்டில் எவ்வளோ டொனேஷன் வந்து செஞ்சுருக்கீங்க, அதுக்கு தான் அந்த வீடை நீங்கள் எடுத்தீங்க. அது மூலமாக நம்ம சேனல் மூலமாக நிறைய ஏழை மக்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம உதவி கொடுக்குறவங்க வேற ஒருத்தவங்களாக இருந்தாலும் நம்ம அந்த வீட்டு மூலமாக வச்சு நிறைய ஊழியங்கள் வந்து அங்கே செஞ்சுருக்குறோம். எத்தனை பேர் வீட்டுக்கு வந்து மல்லிகை ஜாமான் எல்லாமே வாங்கிட்டு போயிருக்கிறாங்க. அந்த கிருபெல்லாம் அங்கே தான் நடந்துச்சு. அதுதான் நீங்கள் செஞ்ச ஊழியம்னு ஏசப்பா சொல்லும்போது ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. அப்புறமா இந்த வீட்டுக்கு வந்த பிறகு ஏசப்பா இன்னொரு வசனம் சொன்னார், என் ஜனங்கள் நான் சமாதானமாக இல்லை நிலையான தங்குற வாசஸ்தலத்திலுமே இல்லை ஏசப்பா அப்படின்னு சொல்லும்போது நம்மளுக்கு கூகுளில் வசனம் வரும் பார்த்தீங்களா, அப்போ வசனம் வந்துச்சு எனக்கு, என் ஜனங்கள் நான் நாளைக்கும் நன்மையை திருப்தி ஆக்குவார்கள். அது அப்புறமா என் ஜனங்கள் சமாதான தாபரங்களிலும் நிலையான தங்கும் வாசஸ்தலங்களும் குடியிருக்கும்னு சொல்லும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. இந்த இடத்துலையாவது நம்ம நிலையாக குடியிருக்கணும் ஏசப்பா அப்படி இந்த வாக்குத்தத்தை நீங்கள் எங்களுக்கு கொடுத்துருக்கீங்க, கண்டிப்பாக நாங்கள் குடியிருப்போம்னு நினச்சிட்டு ஏசப்பாக்கு நன்றி சொல்லிவிட்டு இந்த வீட்டுக்கு வந்துட்டோம். இன்னும் கொஞ்சம் ஜாமான்லாம் எடுக்கணும். இது என்னென்னா ஒரே நாள் எங்கே போவோன்னே தெரியாமல் திக்கெட்டு நாங்கள் இருந்தோம். ஆனால் ஏசப்பா வந்து எங்களுக்கு இப்படி ஒரு நல்ல ஒரு வீடை தந்தார். அதுவும் எங்கள் ஹவுஸ் ஓனர் அங்கிள் வந்து சில பேர் சொல்லுவாங்க, ஏன்னா இந்த வீட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா அதிகமாக வாடகை கொடுக்குறவங்க க்யூவில் நிற்கிறாங்க. எங்களால் ஒரு அமௌண்ட் தான் கொடுக்க முடியும், நாங்கள் அங்கிள்கிட்ட சொல்லிட்டோம். அட்வான்ஸும் அதே தான் சொன்னோம். அப்படி அவங்க நம்மளை செலக்ட் பண்ணி கொடுக்குறது அது மிகப்பெரிய ஒரு ஆச்சரியமான ஒரு விஷயம். மனுஷன் கண்ணில் வந்து ஆண்டவர் தயவு பண்ணுவாருன்னு சொல்லியிருக்காங்க பார்த்தீங்களா, அது மாதிரி எங்கள் வாழ்க்கையில் தயவு செஞ்சு இந்த வீடு நாங்கள் தேடியே வரல, ஏசப்பா எங்களுக்காக ஆனால் கொடுத்த வீடு தேடி வந்தது. நான் எப்போவுமே பால்கனி மாடி வீடெல்லாம் நான் ஆசைப்படுவேன் தான்.
ஆனால் ஒரு இதுக்கு போன பிறகு இது எங்கள் தகுதிக்கு மீறினதுன்னு நான் சொல்லி விட்டுட்டேன். ஆனால் நான் என்றைக்கும் ஆசைப்பட்ட ஒரு விஷயத்தை ஆண்டவர் இன்றைக்கி வந்து என் கையில் வந்து கொடுத்துருக்குறாரு. அவருக்கு கொடுக்கும்போது தான் நேர்த்தியாக கொடுக்க முடியும். நம்ம சுயபலத்தில் போகும்போது ஒன்றுமே கிடைக்காது. ஏசுப்பா எங்களுக்கு இந்த வீடு தந்ததுக்காக கொடான கொடி நன்றியை செலுத்திக்கிறேன். தொடர்ந்து எங்களுக்காக ஜெபம் பண்ணிக்கோங்க. இன்னும் எல்லாமே செட்டில் பண்ணணும். இன்னும் வைஃபை எல்லாம் வரல. இப்போ நாங்கள் இந்த வீடியோ எடுத்து எங்கள் தம்பி நெட்டில் தான் குரு நெட்டில் தான் நாங்கள் அப்லோட் பண்ணோம். அதனால நான் போன வீடியோவில் கேட்டேன். கஷ்டப்பட்டு தான் இந்த வீடியோவை வந்து நாங்கள் ஷேர் பண்ணுறோம். மறக்காமல் நீங்கள் லைக் கொடுத்தீங்கன்னா அது எங்களுக்கு ஒரு சந்தோஷமாக இருக்கும். ஏசுப்பா உங்களையும் ஆசீர்வதிக்கிட்டோம். வீடு வாடகை வீட்டில் இருக்கவங்களாம் கவலைப்படாதீங்க. நம்மளுக்கு ஏசுப்பா சீக்கிரமாக ஒரு சொந்த வீடு தருவார். அந்த நம்பிக்கையோட இந்த வீடியோ வந்து முடிக்கிறேன். பாய் சொல்லுங்க. பாய் பாய். தேங்க்யூ. கோடாட கோடி நன்றி ஏசப்பா.